ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருக்கும். தலைப்பு: நான் விலகிட்டு விரும்பிலே என்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய இருதயத்தின் நிலையை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய மனநிலை என்ன என்பதை தீர்க்கதரிசி மூலமாக, எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும் போது நம்மை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தரின் இருதயத்தை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதையும், அவரிடத்தில் நாம் மனித குலம் எவ்வளவு மோசமான செயல்களை செய்து அவர்கள் பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது, இந்த வேத பகுதியை புரிந்து கொள்வதற்கு முன்னாக முதலில் நாம் ஒரு தாயாக, தகப்பனாக நம்முடைய மனநிலையை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய பிள்ளைகள், நாம் பெற்ற பிள்ளைகள் நமக்கு விரோதமாய் செயல்படும் பொழுதும், நம்மை எதிர்த்து நிற்கும் பொழுதும், பல முறை நாம் எச்சரித்தும் அவர்கள் தவறான வழியில் சென்று கொண்டிருந்தால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? அது எல்லை மீறி சென்றால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? நம் கரங்களை ஓங்க தொடங்குவோம். இது இயல்பு. ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக எல்லோரும் செய்கிற செயல் அல்லவா? நாம் சிறு பிள்ளை போல அறிந்தே பல பாவங்களை செய்து கர்த்தருக்கு விரோதமாய் நாம் எழும்பி நிற்கிறோம். மனித குலம் ஆதியிலிருந்து கர்த்தருடைய இருதயத்திற்கு விசனத்தை உண்டு பண்ணுகிற மனித குலமாய் இருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், மனிதனை படைத்ததற்காக விசனப்பட்டேன் என்று. பல முறை தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் கர்த்தர் தம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். தீர்க்கதரிசிகள் என்றாலே கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து மக்களுக்கு சொல்லுகிறவர்கள். கர்த்தர் என்ன நினைக்கிறார்? அவர் எப்படிப்பட்ட உணர்வோடு நம்மை பார்க்கிறார், நம்மை எந்த அளவுக்கு அன்பு தருகிறார், நாம் எப்படி அடங்காமல் தெரிகிறோம், மனிதன் எந்த அளவுக்கு கடின இருதயம் உள்ளவனாக, அடங்காதவனாக, பாவம் செய்வதில் உற்சாகம் உள்ளவனாகவும், கர்த்தருக்கு பயப்படுகிறதில் பொறுப்பில்லாதவனாகவும் இருக்கிறோம் என்பதை மனித குலம் ஒட்டுமொத்தமும் அப்படித்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நாம் என்ன செய்தோம் என்பதை விட நாம் செய்த காரியங்களின் நிமித்தம் இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், நாம் செய்த காரியங்களை நிமித்தம் கர்த்தர் கோபம் உண்டு. என்ன செய்வார்? கர்த்தருக்கு கோபம் வந்தால் என்ன செய்வார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சர்வவல்லமை உள்ள தேவன். அதாவது, ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் இருக்கிறார் என்றால், மாணவர்கள் எந்த தவறு செய்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் போய்கொண்டிருந்தால் அந்த ஆசிரியரை யாரும் மதிக்க மாட்டார்கள். அவருக்குள்ள மரியாதை இருக்காது. அவரை மாணவர்கள் கூட கேவலமாக பேசுவதற்கு வாய்ப்புண்டு, பரியாசம் செய்வார்கள். இது இயல்பு. ஆனால் கண்டிப்பான ஒரு ஆசிரியரை கண்டால் மாணவர்கள் நடுங்குவார்கள். இது இயல்பு. கர்த்தர் கண்டிப்பானவர். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரும் திருத்துவ தேவன் ஒருவர்தான். அவர் கண்டித்து உணர்த்தி வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நீதியுள்ளவர், நியாய தீர்ப்பையும் கொடுப்பார். அன்பை காட்டிக்கொண்டு அன்பாகவே இருப்பது என்றால் கண்டிப்பு இல்லாமல் இருப்பது அன்பு அல்ல. அன்பு கண்டிக்கவும் செய்யும். அதை குறித்து இந்த வேத பகுதியில் பார்க்கலாம். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அதனால் வரும் துன்பங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் மனிதன் என்றைக்கும் பாவம் என்ற வார்த்தையை கூட நினைத்து பார்க்க மாட்டான். கர்த்தருடைய கோபம் மிகவும் பெரியது. அதற்கு முன்பாக நம்மால் நிற்க முடியாது. இந்த உணர்வை நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த வேத பகுதி. இது அந்த காலத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்டதுதான். அந்த பாவத்தை நாம் செய்கிறோம் என்றும் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு நம்மிடத்திலும் இந்த பாவங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாக தெய்வங்களை உண்டாக்கி வணங்குவது,
இப்படிப்பட்ட பாவத்திற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தண்டனை இப்படியாக வரும் என்பதை அனைவரும் தெரிந்து கொண்டு எச்சரிக்கை அடைவோம். கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம். இதை குறித்து நாம் சற்று தியானிப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ மனம் திரும்ப மனம் இருந்தால் திரும்பு, திருந்துவதற்கு உனக்கு விருப்பம் இருந்தால் திருந்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு மனம் திரும்ப வேண்டும், நாம் திருந்தி வாழ வேண்டும் என்ற எண்ணம் உன் உள்ளத்தில் இருந்தால் திருந்து. அப்படி நீ திருந்தினால் உன் உள்ளத்தில் இருக்கிற அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி போடு. உன் மனதில் இருக்கிற துர்க்குணங்கள் எல்லாம் நீக்கி போடு. எது துர்க்குணம்? வேதாகமத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலும் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலும் இன்னும் பல இடங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் இவைகள் முழுமையானவைகளாக இந்த வேத பகுதியை பார்த்தாலே தெரிந்து கொள்ள முடியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் மாம்சத்தின் கிரியைகள் 17 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 17 காரியங்களையும் உன் இருதயத்திலிருந்து எடுத்து போடு. அப்படி எடுத்தால் நம் இருதயம் பரிசுத்தமா இருக்கும். ஆவின் கனிகள் 9 இருக்கிறது. அவைகளை நாம் அணிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், சுமந்து கொள்ள வேண்டும். நம் மேல் அதை சுமந்து தெரிய வேண்டும். இப்படி, அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது நம்முடைய செயல்கள் 9 விதமான குணங்கள் நம்மிடத்தில் இருக்கும், வெளிப்படுகிற காரியம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது பரிசுத்த ஆவியின் கனிகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் பிறருக்கு. இப்படி நம்மிடத்தில் இருக்கக்கூடாத அந்த 17 அருவருப்புகளையும் துர்குணங்களையும் நீக்கி போடு. அப்படி நீ நீக்கி போட்டால் உன் அலைச்சல்களை நான் நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். அலைத்து திரிய மாட்டாய் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலர்களின் வாழ்க்கை வரலாறை பார்த்தால், அந்த இனத்தின் வாழ்க்கை வரலாறை பார்த்தால் அது வேறு யாரும் அல்ல, நாம் தான். இஸ்ரவேலர் என்றாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றாலும் ஒன்றுதான். இஸ்ரவேலர்கள் என்றால் அந்த காலத்தில் கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடித்து நடந்தவர்களை கர்த்தர் என் ஜனம் என்று சொன்னார். அதே போல நாம் இன்று கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களா இருக்கிறோம். நாமும் கர்த்தருடைய ஜனம். அப்படி என்றால் இது எல்லோருக்கும் பொருந்தும். உலகெங்கும் இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தாருக்கு மட்டும் அல்ல, உலகெங்கும் எல்லா தேசங்களிலும் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் பொருத்தமான ஒரு வார்த்தை இது. அது என்னவென்றால், உன் இருதயத்தில் இருக்கிற தீய குணங்களை அகற்றி போடு. அப்பொழுது உன் அலைச்சல்களை நான் நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். அலைச்சல்கள் என்றால் என்ன? இஸ்ரவேலர்கள் ஆரம்பத்தில் கானானில் இருந்து எகிப்துக்கு புறப்பட்டு போனார்கள். 70 பேர் போனார்கள். யோசிப்பையாவையும் சேர்த்து 70 பேர் போனாங்க. புறப்பட்டு வரும்போது 30 லட்சம் ஆண்களுக்கு மேலாக, அதாவது 20 லட்சம் பேருக்கு மேலாக புறப்பட்டு எகிப்திலிருந்து கானானுக்கு வந்தார்கள். அதன் பின்பு அங்கு இருந்தார்கள். கானானுக்குள் நுழைந்து ஒவ்வொரு இடமாக சுதந்திரித்துக் கொண்டார்கள். அதன் பின்பு பார்த்தால் அவர்கள் அக்கிரமம் செய்து கர்த்தரை விட்டு விலகியதினால், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் விலகியதினால் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். பாபிலோனில் சிறையில் இருக்கும் பொழுதுதான் எரேமியா தீர்க்கதரிசி இங்கு இஸ்ரேலில் இருக்கிறார். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவார்கள் என்றும் அதிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு மீண்டும் வருவார்கள் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது, நீங்கள் செய்கிற இந்த பாவமானது, நீங்கள் பாவம் செய்வதினால் அலைந்து திரிகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிலையான ஒரு இடத்தில் இருந்து நீங்கள் வாழ முடியவில்லை. உங்கள் பாவங்கள் மிகுதியா இருக்கிறது. அதாவது குறிப்பிட்ட முதல் கற்பனையை கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக பரிசுத்தமாய் மனம் திரும்பி விட்டால், பாவத்திலிருந்து மனம் திரும்பி விட்டால் கர்த்தர் அலைச்சல்களை நம்மிடத்திலிருந்து நீக்கி போடுவார். அது மட்டுமல்லாமல் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எப்படி செயல்படுவாய் என்றால், உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நீதியுள்ள வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தருவார். நம் இருதயத்தில் இருக்கிற துர்குணங்கள் நீக்கப்பட்டால் இதன் பின்பக்கம் ஒரு காரியம் இருக்கிறது. இதன் மறைவான ஒரு பொருள் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய இருதயத்தில் துர்குணங்கள் ஏன் இருக்கக்கூடாது? கர்த்தர் நீ தவறான செயல்களை செய்யாதே என்று மட்டும் சொல்லலாம். ஏனென்றால் ஒரு மனிதன் திருடினால் அந்த திருடப்படுகிற அந்த எவன் பொருளை திருடுகிறானோ அந்த மனிதன் பாதிக்கப்படுகிறான். அதனால் கர்த்தர் சொல்லியிருக்கலாம், நீ யாரிடத்திலும் திருடாதே, களவு செய்யாதே என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயத்தில் களவு என்ற எண்ணமே இருக்கக்கூடாது என்று.
இது ஏன் சொல்ல வேண்டும்? மனதில் நாம் திருட வேண்டும் என்று நினைப்பதினால் யாருக்கு என்ன பாதிப்பு உண்டாக போகிறது? இதே போல எல்லா பாவங்களும், பாவத்தை செய்தால் பிறர் பாதிக்கக்கூடும். ஆனால் பாவத்தை நினைக்கும் போது நம் மனதிற்கு மட்டுமே அது தெரிகிறது. எந்த பாவமும். அப்படி இருக்க அந்த பாவத்தை நினைக்கவே கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் இருதயத்தில் அது இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? நம் இருதயத்தில் பாவ எண்ணங்கள் இருப்பதினால் யாருக்கு என்ன லாபம் உண்டாக போகிறது, என்ன நஷ்டம் உண்டாக போகிறது? யாராவது பாதிக்கப்பட்டு விடுவார்கள் என்று சொல்ல முடியாதே. நம் மனதிற்குள் தானே நினைத்துக் கொள்கிறோம். அதனால் என்ன பாதிப்பு உண்டாக போகிறது? இந்த கேள்வியை நாம் நிதானமாக யோசித்து பார்ப்போம். கர்த்தர் சொல்லும் போது ஒரு காரியத்தை சொன்னால் அதில் நிச்சயம் ஆழமான சத்தியங்கள் இருக்கும். காரணம் இல்லாமல் ஒரு புல் கூட இந்த பூமியில் முளைக்க பண்ணுவதில்லை கர்த்தர். எல்லாம் காரணமாக தான் செய்கிறான். இந்த அண்ட சராசரத்திலும் பயனற்ற காரியங்கள் ஒன்றுமே இல்லை. எல்லாம் அதனதின் காரியங்களை அதது செய்யும்படியாக பயனுள்ளவைகளாக தான் கர்த்தர் படைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்நாளும் சரி, மனித இடமும் சரி. அதனால்தான் நம் நேரத்தை வீணாக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, நம் இருதயத்தில் தீய குணங்கள் இருப்பதினால் என்ன நஷ்டம்? ஏன் அப்படி கூடாது என்று சொல்லுகிறார்? அப்படி என்றால், இந்த உலகத்தில் 3 விதமான வல்லமைகள் செயல்படுகிறது. ஒட்டுமொத்த உலகத்திலும் 3 விதமான வல்லமைகள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, உலகம் முழுவதும் சரி, 3 வித வல்லமைகள் செயல்படுகிறது. ஒன்று தெய்வ வல்லமை, கர்த்தருடைய வல்லமை செயல்படுகிறது. அவர் இந்த அண்ட சராசரத்தையும் படைத்தவர், சிருஷ்டிகர்த்தா. அவருடைய வல்லமை செயல்படுகிறது. ஆனா ஒன்றை மறந்துவிடக் கூடாது. கர்த்தர் ஆதியாகமத்திலேயே சொல்லியிருக்கிறார், முதல் அதிகாரத்திலேயே சகலத்தையும் படைத்து அதை மனிதனிடத்தில் கொடுத்தார் என்று. இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று நம்மை, மனித இனத்தை பொறுப்பாக வைத்தார். அதாவது இந்த பூமிக்கு ராஜாவாக வைத்தார். கர்த்தருடைய பார்வையில் சர்வலோகமும் அவருடையதுதான். ஆனால் அவர் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? மனித இனத்திற்கு கொடுத்திருக்கிறார், நமக்கு. அப்படியானால் இந்த பூமியின் அதிகாரம் நம்முடையதா இருக்கிறது. சரியா? இப்படி இருக்க இந்த பூமியின் அதிகாரம் நம்முடையதாய் ஆதாமும் ஏவாளும் வைத்திருந்தார்கள். அந்த சமயத்தில் கர்த்தருடைய சொல் கேட்டு நடந்து நம் கர்த்தருடைய பிள்ளைகளாகவே அவர்கள் வாழ்ந்திருந்தால் இது இப்படியே தொடர்ந்திருக்கும். ஆனால் ஆதாமும் ஏவாளும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததின் நிமித்தம் அந்த மனிதர்கள் மேல் பொல்லாத சாத்தானுக்கு அதிகாரம் வந்தது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் படித்து பார்த்து பண்ணலாம். வலுசர்ப்பம் வஞ்சித்து ஏவாளம்மாவை பழத்தை சாப்பிட வைத்தது. அதாவது தன் சொல்லுக்கு கீழ்ப்படிய வைத்து விட்டது. ஒரு ராஜா என்பவன் யார் சொல்லை கேட்கிறானோ அவனுக்கு அடிமையாகி விடுகிறான். ராஜா என்பவன் தானே முடிவெடுக்க வேண்டும். இன்னொருவர் சொல்லை கேட்டு நடந்தால் அவன் பிறருக்கு அடிமையா இருக்கிறான். யார் பேச்சை கேட்கிறானோ அவனுக்கு அடிமை. இன்று நம் தேசத்தின் தலைவர்கள் சுயமாய் முடிவெடுக்க வேண்டும் என்று தேசம் முழுவதும் ஆசைப்படுவோம். யாராவது பின்புலத்திலிருந்து சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு வேதனை வரும். நான் உங்களை தானே ராஜாவாக தேர்ந்தெடுத்தேன், நீங்கள் இப்படி அடுத்தவர் சொல் கேட்டு செயற்படுகிறீரே என்று நாம் நினைப்போம் அல்லவா? அதேதான். பூமியின் ராஜாவாக மனித இனம் படைக்கப்பட்டது. ஆனால் மனிதன் யார் பேச்சை கேட்டான்? சாத்தானின் பேச்சை கேட்டான். அதே நிமித்தம் இந்த பூமியின் அதிகாரம் முழுவதும் பொல்லாத சாத்தானுக்கு போய்விட்டது. இப்படி இந்த பூமியின் மேல் சாத்தானுக்கும் அதிகாரம் வந்துவிட்டது. கர்த்தர் படைத்தார், அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் மனிதனிடம் கொடுத்ததினால் அவர் மனிதனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் மனிதனை தான் அதிகாரியாக எப்பொழுதும் கர்த்தர் பார்ப்பார். அதனால் மனிதனை அவர் அதிகாரி என்றே சொல்லுகிறார். அதன்படியே தான் அவர் பார்க்கிறார். அதே சமயத்தில் பொல்லாத சாத்தானிடம் நாம் ஒப்படைத்து விட்டதினால் அவனும் இந்த பூமியில் அதிகாரத்தை செலுத்துகிறார். ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் தான் இந்த பூமியை பொல்லாதவனிடமிருந்து எதிர்த்து போராடி தங்களுக்குரிய அதிகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ரட்சிப்பின் துவக்கத்திலிருந்துதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த பூமியின் மேல் அதிகாரமே வருகிறது. சரி, அது ஆழமான சத்தியமா பின்பு பார்க்கலாம். ஆனால் இந்த 3 அதிகாரங்களும் இந்த பூமியின் வல்லமை, இந்த 3 வல்லமைகளும் செயல்படுகிறது. இப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் தன் இருதயத்தில் துர்க்குணங்களை வைத்திருந்தால்
கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த மாம்சத்தின் கிரியைகள் 17 காரியங்களும் பொல்லாதவனாகிய சாத்தானின் துர்குணங்களாய் இருக்கிறது. அந்த குணம் மனிதனுடைய இருதயத்தில் இருந்தால் ஏன் கர்த்தர் பரிசுத்தமான இருதயத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்பதற்கான காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். பொல்லாத சாத்தானின் குணங்களான அந்த 17 துர்க்குணங்களில் ஒன்று இருந்தாலும் சரி, எத்தனை இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் அந்த துர்க்குணத்தின் நிமித்தம் பொல்லாதவன் நம்மை ஆளுகை செய்ய தொடங்குவான். தனிப்பட்ட மனிதன் மேல் அவனுக்கு அதிகாரம் வந்துவிடும். இதன் பொருள் என்னவென்றால், ஆதியிலே ஏவாள் அம்மா அந்த பழத்தை இச்சித்தார்கள். அவன் பேச்சை, சாத்தானின் பேச்சை கேட்டு பழத்தை பறித்து சாப்பிட்டார்கள். அந்த இச்சை, கண்களின் இச்சை நிமித்தம், மாம்சத்தின் இச்சை நிமித்தம், அதை சாப்பிட்ட ருசி வேண்டும் என்று ஆசைப்பட்டு சாப்பிட்டதினால் அவர்கள் பாவ சுபாவத்தை பெற்றுக் கொண்டார்கள். அதே போல வெளி தோற்றத்தில், வெளியில் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆவியில் பரிசுத்தமாய் இருக்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தமான அந்த மனிதன் தீய குணங்களை தன் இருதயத்தில் வைத்திருந்தால், அந்த துர்குணத்தின் நிமித்தம் கர்த்தரிடத்தில் சாத்தான் பேசுவான். யோபு 1ஆம் அதிகாரத்தில் பேசியது போல, உங்கள் பிள்ளை அவள் பொய் பேசுகிறாள், அதனால் அவள் மேல் எனக்கு அதிகாரம் உண்டு. அவன் பொய்யனாய் இருக்கிறான், அவள் பொய் பேசுகிறவளாய் இருக்கிறாள், அது நிமித்தம் அவள் மேல் எனக்கு அதிகாரம் உண்டு என்று கர்த்தரிடம் போய் அவன் அதிகாரம் பெற்றுக்கொண்டு வந்து பொய்யின் ஆவியாய் நமக்குள் பிரவேசித்து அவன் நமக்கு தீங்கு செய்வான். சாத்தானுடைய குணம் இது. இந்த உலகத்தில் மனிதர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தராலும் பொல்லாத ஆவிகளாலும் கண்காணிக்கப்படுகிறோம். இப்பொழுதெல்லாம் நாம் தவறு செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்குள் சாத்தான் நம்மை ஆளுகை செய்து அவன் இஷ்டத்திற்கு நம்மை வழி நடத்த தொடங்கி விடுவான். நம்முடன் பேசி பேசி அது நாம் என்ன நினைப்போம், நம்முடைய நினைவுகளில் நாம சிந்திக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் அவன் நம்மை தவறாக வழி நடத்தி கொண்டிருப்பான். பரிசுத்த எண்ணங்கள் நம் இருதயத்தில் உருவாகும் போது, கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வேத வசனங்களை தியானித்து அந்த வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது, பரிசுத்த எண்ணங்களை நமக்குள் கொண்டு வரும்போது, பிறரை மன்னிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நம்மை செயல்படுத்துவார். அன்பின் ஆவியானவர், அதைதான் ஆவியின் கனிகள் என்று சொல்கிறோம். நமக்குள் அன்பு இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவார். நமக்குள் சந்தோஷம் இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பார். சமாதானம் இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பார். அப்படி என்றால் நற்குணங்களை நாம் பெற்றிருந்தால் கர்த்தருடைய ஆவியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். மனிதனுக்குள்ளும் ஆவி உண்டு, சாத்தானும் ஆவியாயிருக்கிறான், கர்த்தரும் ஆவி மண்டலத்தில் இருக்கிறார். மனிதனுக்குள்ளும் அந்த ஆவி இருக்கிறது. ஆவி என்றால் பயப்பட தேவையில்லை, அது ஒரு மனநிலை, அவ்வளவுதான். இது பயப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல. தயவு செய்து இதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ இதை சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சாதாரணமாக இந்த சூரியகாந்தி பூவை பார்க்கலாம். அந்த சூரியகாந்தி பூவின் ஒரு குணம் என்னவென்றால், காலையில் எழுந்தவுடன் சூரியன் கிழக்கு திசையில் உதிக்கும் போது சூரியனை பார்த்து கொண்டிருக்கும். சூரியனை பார்த்தது போல அவ்வளவு பெரிய பூவாய் இருக்கும், அது பார்த்து கொண்டே இருக்கும். சூரியன் மேல் நோக்கி நகர நகர மதிய நேரத்தில் பார்த்தால் அது வானத்தை நோக்கி கொண்டிருக்கும். அந்த பூவின் காம்பும் வலையும் சூரியன் திசை எங்கு இருக்கிறதோ சூரியனை பார்த்து கொண்டே ஒரு நாள் முழுவதும் இருக்கும். மறுநாள் காலையிலும் அதே போல மேற்கே மறைந்த சூரியன் இரவு முழுவதும் இருந்து காலையில் கிழக்கே தோன்றும். அதே போல இந்த சூரியகாந்திக்கு மீண்டும் மறுநாள் அப்படியே வரும். பல நாட்கள் இப்படி செய்யும் ஒரு பூ. அது முற்றி காய்த்து அது காய்ந்து போகும் வரைக்கும் இப்படிதான் செய்து கொண்டிருக்கும். செடியில் இருக்கும் போது அதன் விதைகளை எடுத்து எண்ணெய் எடுத்து சமையலுக்கு பயன்படுத்துவார்கள். அந்த பூவின் சுபாவம் இப்படியாக இருக்கிறது. அது சாப்பிடும் பொருள். அது அப்படி இருக்க அந்த பூவின் சுபாவம் இப்படி இருக்கிறது. அதே போலதான் மனிதர்களும், அதாவது மனிதர்களை
பொல்லாத ஆவியும் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறது. சூரியனை சூரியகாந்தி பூ பார்ப்பது போல நாம் எப்பொழுது தவறு செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் கண்காணிக்கப்பட்டு அவனுடைய அதிகாரத்தை நம்ம மேல் செலுத்த தொடங்குவான். சாத்தானுடைய வேலை. அதே சமயத்தில் நாம் பரிசுத்தமாய் வாழும்போது, பரிசுத்த எண்ணங்களை நமக்குள் உற்பத்தி செய்யும் போது, நமக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்களை நாம் மன்னிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவார். இது போல நற்குணங்கள் எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தும் போது, தீய குணங்களை எடுத்துக்கொண்டு மாம்சத்தின் கிரியைகளை அகற்றி போட்டு சுத்திகரிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மை செயல்படுத்துவார். இப்படிதான் நம்முடைய மனநிலை கர்த்தரோடும் பரலோகத்தோடும் தொடர்புடையதாய் இருக்கிறது. அதனால் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தின் தியானமாயிருந்து என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொண்டு கவனமாயிரு, கை கொள்வதற்கு கவனமாயிரு என்று கர்த்தர் சொல்கிறார். கவனமாயிரு, எச்சரிக்கையாய் இரு, தவறி விடாது. இரவும் பகலும் அதையே தியானித்துக் கொண்டு கவனமாய் மட்டும் இரு, நான் மற்ற காரியங்களை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் யோசுவா ஐயாவும் இஸ்ரவேலர்களும் தங்கள் இருதயத்தில் பரிசுத்த எண்ணங்களை மட்டும் வைத்துக் கொண்டிருந்தால் பொல்லாதவன் அவர்களுக்குள் நுழைய முடியாது. அவர்கள் இருதயம் பரிசுத்தமா இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் வந்து எல்லா சகல யுத்தங்களையும் செய்து முடித்து காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அந்த துர்க்குணத்திற்கு மட்டும் உன் இருதயத்தில் இடம் கொடுத்து விடாதே என்று பொருள். அது கவனமாய் இரு என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய கட்டளைகளையும் நியாய பிரமாணத்தையும் கை கொள்வதற்கு மட்டும் நீ கவனமாயிரு என்று சொல்லுகிறார். மனிதன் இதில் கவனமாய் இருந்தால் போதும், மற்ற எதிரிகளை குறித்தோ வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மற்ற எந்த காரியங்களை குறித்தும் நாம் கவலைப்பட தேவையில்லை. சாத்தானை குறித்தும் பொல்லாத ஆவிகளை குறித்தும் கவலைப்படவே தேவையில்லை, நினைக்க கூட தேவையில்லை. ஏனென்றால் நம்முடைய இருதயத்தின் நிலைதான் நாம இடம் கொடுத்தால்தான் எதுவும் செயல்பட முடியும். அதாவது கர்த்தர் நமக்கு வேண்டும் என்றாலும் நாம் விரும்பி கேட்க வேண்டும், பொல்லாத ஆவி நமக்கு வேண்டும் என்றாலும் நாம் விரும்பி கேட்டுதான் வாங்கிக் கொள்கிறோம். இதை சரியாய் புரிந்து கொண்டால் இந்த பூமியில் நமக்கு நாம் தான் அதிகாரியா இருக்கிறோம் என்ற தெளிவு பிறந்துவிடும். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. நம் வாழ்க்கையை முழுமையாக மிக மிக முழுமையாக வாழும் அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தெரிந்தெடுப்பது என்பதுதான் நம்முடைய வேலை, செலக்ஷன். அதாவது நன்மையையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், தீமையையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். முழு அதிகாரமும் சுதந்திரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொல்லாதவன் காட்டும் பாவ வழியிலும் போகலாம், துர்குணத்தை கொண்டிருந்தால் அது நம்முடைய விருப்பம். அப்படி போகலாம், முடிவை நாம் பரலோகத்தில் இழக்க நேரிடும். அதையும் பார்த்து கொள்ள வேண்டும். பாவம் செய்தால் அதான் வழி. ஆனால் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய வழிகளில் நடந்து வேத வசனத்தை கற்று வசனத்தின்படி வாழ்ந்து கர்த்தருக்கு பரிசுத்தமாய் கர்த்தரை நேசித்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளின் கற்பனைகளின் கை கொண்டு அவரை முழுவதுமாய் நம்பி விசுவாசம் வைத்து பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்தால் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கை கொள்ள வேண்டும். வேத வசனத்தை கற்றுக்கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவர் துணை தேவை, கர்த்தர் தேவை. கர்த்தர் இருந்தால்தான் நம்மால் வசனத்தை படிக்கவே முடியும். புரிந்து கொள்வதற்கும் கர்த்தர் தேவை, அதன்படி நடப்பதற்கும் கர்த்தர் தேவை. நெருக்கடியான சூழ்நிலை வந்தால் எந்த மனிதனும் விழுந்து போவான். கர்த்தருடைய கிருபையினால் நாம் பிழைத்திருக்கிறோம், நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறோம், வசனத்தின்படி வாழ வேண்டும் என்றால் நிச்சயம் தேவ பலன் தேவை. நம்மால் முடியாது, மனித பலத்தினால் மட்டும் எதையும் செய்துவிட முடியாது. கர்த்தர் தேவை, நமக்கு ஒரு தேற்றரவாளன் தேவை. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்க வேண்டும், அவரே தேவன். அவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தினால் ஒழிய நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. அதனால் வசனத்தை படிப்பதற்கும் அதை கற்றுக்கொள்வதற்கும் அதன்படி நடப்பதற்கும் தேவ கிருபை தேவை. அதற்கேற்ற சந்தர்ப்ப சூழ்நிலை, நாம் பரிசுத்தமாய் வாழ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவசியம். அதற்கேற்ற சூழ்நிலைகளையும் கர்த்தர் ஏற்படுத்தி தருவார், நம்முடன் நம்மை பலப்படுத்துவார், எல்லாவற்றிலும் வெற்றி பெற செய்வார். அதற்கு தேவ பலன் தேவை. இப்படியாக முழுவதுமாக கர்த்தரையே நாம் நாடி தேடி அண்டிக் கொண்டு அவர் திருப்பாதத்தின் அடியில்
ஒரு பூனைக்குட்டி போல நாம் போய் அண்டிக் கொள்வது நல்லது. அப்படி நாம் அண்டிக் கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் பாதுகாக்க முடியும். எல்லாவித பாதுகாப்பு. அவர் நம் ரட்சகர். ரட்சகர் என்றால் பாதுகாவலர் என்று பொருள். அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். கவலைப்பட தேவையில்லை. கவலையற்ற ஒரு குழந்தையை போல, ஒரு சிறு பறவையை போல மனித வாழ்வை வாழ்ந்து முடித்து நித்திய ஜீவனுக்குள் போகலாம். பெரிய ஞானம், பெரிய வித்தைகள் தேவையில்லை. எளிய மனம். அதைதான் ஆண்டவர் மத்திய 5ஆம் அதிகாரத்தில் முதல் உபதேசிக்கும் போதே சொன்னார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் பெரிய சாதனை செய்து பலசாலியாய் இருந்து மிகுந்த காரியங்களை இப்படியெல்லாம் தேவையே இல்லை. ஆவியில் எளிமை, தந்திர புத்தி இருக்கக்கூடாது, கபடம் இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் மன்னித்து விட்டு சிறு குழந்தையை போல நம் மனதை வைத்துக் கொண்டு கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று எல்லாவற்றையும் விட்டு விட்டு கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நம் அன்றன்ற வாழ்க்கையை முடித்து கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து செய்துவிட்டு அமைதியாய் நாம் இருப்பது. எதையும் திட்டமிடாமல் இருந்தாலே போதும். யாரையும் கவிழ்க்க திட்டமிடாமல், எந்த திட்டமும் இல்லாமல் நிம்மதியாக கர்த்தரிட்ட கட்டளையை செய்து முடித்து சிறு பிள்ளையாய் நாம் இருப்பதே நமக்கு பரலோக ராஜ்யத்தை பெற்றுத்தரும். பெரிய சாதனைகள் செய்து பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று இல்லை. பரலோக ராஜ்யம் மிகவும் எளிமையாக நம்மால் போக முடியும். ஆனால் நம் மனநிலை முக்கியம். நாம் சுயநலம் இல்லாமல், பெருமை இல்லாமல், தாழ்மையோடு சிறு பிள்ளையின் மனம் மட்டும் இருந்தால் போதும். கர்த்தர் அதைதான் சொன்னார். பரலோகராஜ் சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், பரலோகராஜ் அப்படிப்பட்டவர்களுடையது. மிக மிக சுலபம். பரலோகத்திற்கு செல்வது என்பது கடினமான காரியம் அல்ல. கர்த்தர் நான் கடினப்படுத்தி வைக்கவில்லை அந்த அந்த வழியை. சுலபமான காரியம். ஆவியில் எளிமை, அவ்வளவுதான். நம் மனம் எளிமையாய், ஆவி என்றால் நம்முடைய மனம் என்று பொருள். நம்முடைய மனநிலை எளிமையாய் இருக்க வேண்டும். அவர்கள் அன்று அது சொன்னார்களே, இவர்கள் இது சொன்னார்களே, இதை இப்படி செய்ய வேண்டும், அவர்களை நான் இதை செய்கிறேன் பார், அவர்கள் இதெல்லாம் வேண்டாம். யாராவது தீங்கு செய்தால் மன்னித்து விட வேண்டும். நன்மை செய்தால் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு இந்த உதவியை கொடுத்திருக்கிறார் என்று கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவ்வளவுதான். கர்த்தரை என்ன கட்டளை இடுகிறாரோ அந்தந்த காரியங்களை அன்றாடம் நாம் செய்து முடித்து கர்த்தருடைய வருகைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அவ்வளவுதான். மிக சுலபம். வேத வசனங்களை தியானித்துக் கொண்டு பரிசுத்தமாய் வேத வசனங்களை கற்றுக்கொண்டு அவர் சன்னதியில் ஜெபித்துக் கொண்டு கர்த்தருக்கு பிரியமான கட்டளைகளை நிறைவேற்றி வாழ்ந்தால் போதுமான. எவ்வளவு அருமையான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாழ்க்கை ரொம்ப சுலபம். பரிசுத்தமாய் வாழ்வது என்பது கடினமான காரியம் அல்ல, மிக மிக சுலபமான காரியம். கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கடைபிடிப்பதும் மிகவும் சுலபம். சுலபமான காரியத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதற்கு ஆதாரம் வேத வசனம் இருக்கிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் கடைசி வசனத்தில். அதாவது, என் சுமை இலகுவாயும் என் முகம் மெதுவாயும் இருக்கிறது, நான் உன்னை வண்டியை இழுக்க சொல்லுகிறேன், அதில் உன் கழுத்தின் மேல் நுகத்தடியை வைத்திருக்கிறேன். அந்த நுகத்தடி மென்மையாய் இருக்கிறது, பஞ்சை போல இருக்கிறது. அப்பொழுது நம் கழுத்தில் வைத்த நுகத்தடி வலிக்குமா? வலிக்காது. என் சுமை வெகுவாக இருக்கிறது. வண்டியில் இருக்கிற சுமை பஞ்சு போல பூக்களாய் இருக்கிறது, பஞ்சாய் இருக்கிறது. நமக்கு என்ன பாரம் இருக்க போகிறது? சுமக்க வேண்டும் என்ற நீதி, அது நிமித்தம் நமக்கு மென்மையாய் வைத்து நம்மை அழைத்து செல்லுகிறார். எப்படி இருக்கிறது? நம் கழுத்தின் மேல் பூவை வைத்தால் நமக்கு என்ன வலிக்கவா போகிறது? இன்னும் கொஞ்சம் இருந்தால் வாசனையாக இருக்கும் என்று ஆசையாக வைத்துக்கோங்க அல்லவா? அது போல கர்த்தர் பெரியவர், அவர் மிக மிக நல்லவர், பரிசுத்தமானவர். அவருக்கு கீழ்ப்படிவது என்பது சுலபமானது. சுமக்க முடியாத பாரத்தை நமக்கு கொடுத்து நம்மை பாடுகளுக்கு உட்படுத்துவது அவருக்கு விருப்பம் அல்ல. அதை புரிந்து கொள்வோம். அவர் மிக மிக நல்லவர், பரிசுத்தமானவர். அவர் அன்பு பெரியது, அவரை அறிந்து கொள்வோம். இப்படியாக நம் இருதயத்தில் பரிசுத்தம் ஏன் தேவை என்பதை தெரிந்து கொள்வோம். இருதயத்தில் தீய குணங்கள் இருந்தால் பொல்லாத ஆவிகள் வந்து நம்மை ஆளுகையை செய்துவிடும், பாவம் செய்ய வைக்கும். இச்சை நமக்குள் இருந்தால், தீய குணங்கள் இருந்தால் அதன் மூலம்
சாத்தான் நம்மை பேசி அந்த இச்சையின் நிமித்தம் பாவம் செய்ய வைப்பான். பாவம் பூரணம் அடையும் போது அது மரணத்தை விளைவிக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் நம்மை போக விடாதபடி தடை செய்துள்ளோம். இதைதான் கர்த்தர் சொன்னார். பரிசுத்தமாய் இருங்கள், உங்கள் இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். இதயத்தில் இருக்கிற அருவருப்புகளை நாம் நீக்கி விட்டால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள். அதாவது உண்மையோடும் நீதியோடும் நியாயத்தோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்று நாம் ஆணையிட்டு பரிசுத்த வாழ்வு வாழ்வோம். புறஜாதிகளும் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 400 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட வேத வசனங்கள் இவை. என்ன சொல்லி இருக்கிறது? புறஜாதியார்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறார்கள். பலர், எல்லா இனத்தவரும், எல்லா ஜாதியாரும், இஸ்ரேல் தேசம் மட்டுமல்ல, உலகெங்கும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். அதைதான் கர்த்தர் சொல்கிறார். புறஜாதிகளும், அப்படி என்றால் மற்ற நாட்டு மக்களும் பிற இன மக்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லோருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தர் யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெறும் வாய்ப்பு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. ஜாதி, மதம், இனம் என்ற பாகுபாடு கர்த்தர் பார்ப்பதே இல்லை. அப்படி பார்ப்பவர்களை கர்த்தருக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அப்படி சகல மனிதர்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். எல்லோரும் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சந்தோஷப்படுவார்கள் என்று. இப்படியாக கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். நம் இருதயத்தின் பரிசுத்தமானது நம்மை நல்ல வழியில் செலுத்தும், பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். நம் இருதயத்தின் நம்முடைய மனநிலைதான் இந்த உலகத்தில் மிக முக்கியமான காரியம். நம்முடைய மனநிலை எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதை கழுகவும், எப்பொழுதும் அது பிறக்கும் போது அசுத்தமாய் தான் இருக்கும். கரை திரைகள் இருக்கும், பரிசுத்தமும் இருக்கும், அழுக்கும் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதனால் அந்த கரை திரைகளை அகற்றிக் கொள்ள வேத வசனமும் ஜெபமும் கர்த்தருடைய சன்னதியில் காத்திருக்க வேண்டும். ஜெபமும் வேத வாசிப்பும் நம் இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கும். அதன் மூலம் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்கு செல்லலாம். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது, ஒரு 4 அல்லது 5 அதிகாரங்கள் வேதத்தை படித்தால், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இப்படி நாம் படித்து வரும்போது, தினந்தோறும் நாம் படித்து முடிக்கும் பொழுது, ஒரு வருடத்தில் ஒரு முறை நாம் படித்து முடிக்க முடியும். இப்படி நாம் படிக்கும் பொழுது வருடத்தில் ஒரு முறை வேதாகமத்தை முழுமையாக படிக்கலாம். இப்படியாக ஒவ்வொரு வருடமும் நாம் படிக்கும் போது ஒவ்வொரு முறையும் நாம் கழுவி சுத்திகரிக்கப்படுவோம். நாம் மிகவும் பரிசுத்தம் அடைவோம். அதனால் கர்த்தருக்கு காத்திருந்து ஜெபமும் வேத வாசிப்பும் தினந்தோறும் செய்து நம்மை நாம் சுத்திகரித்துக் கொண்டு ஆவியில் எளிமை அடைந்து பரிசுத்த உள்ளத்தோடு கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நாம் செல்வோம். அதற்கான உதவிகளை கர்த்தர் நமக்கு தருவார். நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்த, பரிசுத்த பாதையில் நம்மை வழி நடத்தவும் நம்மை பரிசுத்தப்படுத்தவும் விரும்புகிறார். நாம் ஒப்பு கொடுத்தால் போதும், அவர் பார்த்துக் கொள்வார். நம்மை பரிசுத்தவான்களாக்கி பரலோகத்தில் சேர்ந்து கொள்வார். நாம் ஒப்புக்கொண்டு கீழ்ப்படிந்தால் போதும், ஒத்துழைத்தால் போதுமானது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக.